ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோன்னா, இது முருகேஷ் பல்யா ஓல்டு ஏர்போர்ட் பெங்களூர் நார்த்தில் வருது. இது வந்து சிவா டெம்பிள். இது 65 அடி உயரத்தில் இருக்கும் டெம்பிள். இது 65 ஃபீட் இருக்கும் டெம்பிள். இது கோயில். இது சிவா ஸ்டாச்சு வந்து. அப்புறம் கணபதி ஸ்டாச்சு வந்து 22 அடி உயரத்தில் இருக்கும். 335 டி பஸ் மெஸ்டிக்லேருந்து பஸ் இருக்கு. 18 கிலோமீட்டர்ஸ் தான் மெஸ்டிக்லேருந்து முருகேஷ் பல்யாக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு, சிவம் கோயிலுக்கு போகிறதுக்கு. அப்புறம் கோயில் லொக்கேஷன் லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். ஆறாமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் பார்த்து கூட போகலாம். இல்லை கூகுளில் போய் சிவம் டெம்பிள் அடிச்சாவே உங்களுக்கு சிவா டெம்பிள்லேருந்து கூகுளில் காமிக்குது, லொக்கேஷன் காமிக்குது. ஆறாமல் நீங்கள் லொக்கேஷன் போட்டு கூட போகலாம். ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு. அது இன்னொரு கெம்ஃபோர்ட் மால்னு சொல்லுவாங்க. அது கெம்ஃபோர்ட் மால்னு யாராவது கேட்டாலும் சொல்லுவாங்க, கேட்டாலும் சொல்கிறாங்க. சேம் கெம்ஃபோர்ட் மால் பேக் சைடு வருது. இது ஜஸ்ட் கெம்ஃபோர்ட் மாலு என்ட்ரன்ஸ்லேயே சிவலிங்கா ஸ்டாச்சு இது பண்ணி என்ட்ரன்ஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம சேம் உள்ளே போனோம்னா போதும். ஆராமா நம்ம உள்ளே போயிட்டு பேக் சைடு போகணும். என்ட்ரன்ஸ் பேக் சைடு போடும். அங்கே ஃப்ளவர்ஸு, தேங்காய் அதெல்லாம் நம்ம 150 ருபீஸ் கொடுத்தோம்னா அந்த தேங்காய் அதெல்லாம் தராங்க. அதை வாங்கிக்கணும். நம்ம உள்ளே போனோம்னா சேம் மலையில் போன மாதிரி இருக்கும். ஆராமா நடந்து போயிட்டு போனால் பேக் சைடு வருதோம். பேக் சைடு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே போனோம்னா இப்போ செப்பல் ஸ்டாண்ட் வரும். செப்பல் ஸ்டாண்டை போய் செப்பலை வச்சுட்டு அங்கேருந்து கை கால் கழுவின்னு நம்ம உள்ளே போனோம்னா என்ட்ரன்ஸில் 250 ருபீஸ் டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் வாங்கிக்கின்னு உள்ளே போனோம்னா நம்ம லெஃப்ட் சைடில் ருத்ராட்சி 108 ருத்ராட்சி தருவாங்க. 108 ருத்ராட்சி கொடுத்துட்டு அதை வாங்கிக்கின்னு நம்ம அங்கே பவுல் வச்சுவாங்க. சின்ன சின்னதாக பவுல் 108 பவுல் வச்சுவாங்க. அது வந்து ஓம் நம சிவாயா என்று சொல்லி ஒரு பவுல்லே ஒரு ருத்ராட்சை போட்டுன்னு வந்தோம்னா 108 டைம்ஸ் அது ரவுண்ட் அடிச்சுன்னு வந்தால் 108 டைம்ஸ் இப்போ அந்த ருத்ராட்சை கொட்டை போடணும். அங்கேருந்து நம்ம அதை ஒரு கயிறு கொடுத்துவாங்க. அந்த கயிறு போய் அந்த மரத்தில் நம்ம என்னென்ன வேண்டிக்கிறோமோ அந்த கயிறு எட்டுன்னு போய் மரத்தில் கட்டணும். அது மரத்தில் கட்டிட்டு நெக்ஸ்ட்டு அங்கே கணபதி பூஜை பண்ணிட்டு மேலே வந்து 22 அடி கணபதி இருக்கிறார். கணபதி அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுக்கின்னு அங்கேருந்து நம்ம பின்னால் போனோம்னா கணபதி தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படி பின்னால் போனோம்னா குகை இருக்கும். அங்கே உள்ள இறங்கினோம்னா நம்ம கேதார்நாத் சிவலிங்கம், அமர்நாத் சிவலிங்கம், ராமேஸ்வரம் சிவலிங்கம், அது மாதிரி ரொம்ப 22 சிவலிங்கம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துன்னு சிவலிங்கம் வந்து டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து லைட்டிங்கள் நல்லா பண்ணிக்கிறாங்க. வீடியோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாரும். நீங்கள் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது உள்ளான்ட்டு. வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் எண்டு வரையும் தெரியும். நல்லாயிருக்கு. இந்த சிவலிங்கம் எல்லா சிவலிங்கம் பார்த்துட்டு ஒரு வெளியே வந்தோம்னா அங்கே பால் அபிஷேகம் பண்ண வைப்பாங்க நம்ம கையிலேருந்து. அது சின்ன கப்பில் பால் தருவாங்க. அதை அபிஷேகம் பண்ண வைக்கணும். சிவலிங்கத்து மேலே வந்து நம்ம அது அபிஷேகம் பண்ண வைப்பாங்க. நம்ம மந்திரம் சொல்லுவாங்க. அது நம்ம சின்ன கப்பில் கொடுத்துக்கிற பால் வந்து அது மேலே சிவலிங்கத்து மேலே நம்ம ஊற்றி சாமி கும்பிட்டுன்னு அப்படியே உள்ளே போனோம்னா இன்னொரு குகைக்குள்ளே போகும். அங்கே சேம் இதே மாதிரி தான் லிங்கம் வச்சுக்குவாங்க. சிவலிங்கங்கள்லாம் வச்சுக்குவாங்க. ராமேஸ்வரம் அது மாதிரி சிவலிங்கங்களை மத்திய பிரதேசில் இருக்கிறது, வாரணாசியில் இருக்கிறது, காசியில் இருக்கிறது, அந்த மாதிரி சிவலிங்கங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. கேதார்நாத், அமர்நாத் சிவலிங்கம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு தெரியும். அந்த 65 அடி ஸ்டாச்சு பின்னாலே வரும் நம்மளுக்கு. அந்த ஸ்டாச்சு பின்னால் நம்மளுக்கு சிவ ஸ்டாச்சு பின்னாலே வந்தோம்னா அங்கே வந்து தெரியும். அந்த டோக்கனை காமிச்சோம்னா அந்த டோக்கனில் வந்து ஒரு காப்பர் காயின் தருவாங்க. அப்புறம் ஒரு மெழுகுவர்த்தி கேண்டில் மாதிரி தருவாங்க சின்னசா. அப்புறம் ஒரு
கேண்டில் மாதிரி தருவாங்க. அந்த கேண்டில் எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த தண்ணி ஊற்றிவாங்க. அதை நினச்சிக்கின்னு நம்ம சாமி கும்பிட்டுக்கின்னு அந்த தண்ணியில் வந்து நம்ம வச்சோம்னா கேண்டில் வச்சோம்னா அது கேண்டில் தண்ணியில் இது ஆடி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அந்த காயின் எடுத்துன்னு போயிட்டு அந்த சாமி ஓம் நம சிவான்ட்டு ஒரு 7 டைம் சொல்லிட்டு அந்த காயின் வந்து அங்கே போட்டுடணும். அங்கே போட்டோம்னா நம்ம நினைக்கிறது ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்ம 65 ஃபீட்டான சிவ ஸ்டாச்சு அதை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து சிவலிங்கம் அது ஒரு பெருசாக ஒரு இது இருக்கு. அங்கே சாமியை கும்பிட்டுக்குன்னு உள்ளே போனோம்னா சைடில் வந்தோம்னா அங்கே ஒரு டோக்கன் தருவாங்க. அங்கே ஒரு டோக்கன் வாங்கிக்கிறோம். 100 ரூபா கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிக்கிறோம்னா அப்புறம் பொரி, அப்புறம் ஒரு சிவப்பு துணி, அப்புறம் அரிசி, அப்புறம் ஒரு அகரபத்தி தருவாங்க. அதை வாங்கிக்கின்னு லைனில் நின்றுக்கிறோம்னா அங்கே ஓமம் பண்ணுவாங்க. ஜனங்களை ஓமம் பண்ணிருப்பாங்க. அந்த ஓமம் நம்ம பேரு, கோத்திரம், ராசி அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஓமம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓமம் பண்ணுவாங்க. அப்புறம் அதை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு அந்த நெருப்பில் போட்டுருவாங்க. நெருப்பில் போனாங்களா ஓமம் ஆச்சு. அங்கேருந்து நம்ம முடிச்சுன்னா அந்த அகரபத்தி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அப்புறம் அது அகரபத்தி எடுத்துன்னு போயிட்டு அங்கே சாமி காமிச்சிட்டு நம்ம அங்கே வச்சிடலாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது இருக்கு சோலார் சிஸ்டம்லேயே நம்ம நவகிரகம் பண்ணி வச்சுக்கிறாங்க. உள்ளே வந்து நவகிரகம் வச்சுட்டு அது ஒரு இது சோலார் சிஸ்டம் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. அது கொஞ்சம் எல்லாரும் யார் வேணாலும் நம்ம அது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா இருக்கவங்க. ஆனால் உள்ளே நம்ம ஒரு டைம் என்ட்ரி வெளியே வந்துட்டோம்னா அவ்வளோ தெரியும். உள்ளே போக முடியாது. உள்ளே போகிறதுக்கு ஒரு இதில் அவங்க தெரியும். அதனால நம்ம க்ளீனாக அங்கேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்து கூட நிதானமாக பார்த்துட்டு நிதானமாக வரலாம். நம்ம அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. அர்ஜென்ட் பண்ணாங்கன்னா திரும்பி வெளியே வந்துட்டு உள்ளே போக முடியாது. திரும்ப அவங்களுக்கு உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. அதனால அந்த சோலார் சிஸ்டம் எல்லாம் நல்லா பாருங்க, நல்லா இருக்குது. உள்ள நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நவகிரகம் 9 ரவுண்ட்ஸ் சுத்துங்க. யாரும் போனாலும் 9 ரவுண்ட்ஸ் சுத்துங்க. அப்புறம் ருத்ராட்ச கொட்டைங்க அங்கெல்லாம் கிடைக்கும். ருத்ராட்ச விதைங்க கிடைக்கும். அப்புறம் ருத்ராட்ச மாலை கிடைக்கும். ருத்ராட்ச கயிறு கிடைக்கும். நீங்கள் எதுனாலும் அங்கேயே வாங்கிக்கலாம் நீங்கள். அப்புறம் சிவந்த ஃபோட்டோங்க கிடைக்கும். அது அங்கே உள்ளே வாங்கிக்கலாம். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு 65 அடி சிவ ஸ்டாச்சு வந்து நல்லா பாருங்க. நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காந்துக்கலாம். நம்ம உட்காந்து தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணலாம். ஆராமாக உட்காந்துக்கலாம். அங்கே வெயில் நல்லா அடிக்கும். ஆனால் உட்காரலாம். நல்லா உட்காந்துட்டு அது தியானம் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வரலாம். நீங்கள் வெளியே மட்டும் தெரியும் உள்ளே போக முடியாது. அதனால வந்து நிதானமாக பார்த்துட்டு அங்கேருந்து வேணா பார்த்துட்டு வேணும் டைம் வேணா அங்கேயே கூட ஒரு 10 to 15 மினிட்ஸ் உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் நீங்கள் வெளியே வரலாம். வெளியே வந்ததும் நம்மளுக்கு புக்ஸ் கிடைக்கும். புக்ஸ் நம்ம சேல் பண்ணுவாங்க. புக்ஸ் வாங்கிக்கலாம். புக்ஸ் இருக்கு, அதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் திராட்சை கொட்டைங்க, அப்புறம் சாமி ஃபோட்டோங்க, சாமி ஸ்டாச்சுஸ், அது மாதிரி எது வேணாலும் வாங்கிக்கலாம். போல சாப்பிட்றதாட்டம் எல்லாம் கடையில் இருக்க டோக்கன் கடைங்க இருக்கும். நம்ம இதே வாங்கிக்கலாம் நீங்கள். அப்புறம் ஃபுட்ஸ் ஐட்டம்லாம் இருக்கும். ஜூஸஸ் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பக்கத்தில் மால் இருக்குது, கம்ஃபர்ட் மால் இருக்குது. அது வேணால் நீங்கள் போகலாம். மால்ஸு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கேருந்து. அப்புறம் நீங்கள் அங்கேருந்து 1995 இது பில்ட் பண்ணிக்கிறது. இது எவ்ரி இயர் 5 lakhs மெம்பர்ஸ் வராங்க. சிவராத்திரிக்கு 2 lakhs மெம்பர்ஸ் வராங்க. ரொம்ப ஜனங்க வராங்க. 24 hours ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். நீங்கள் எப்போ 7 days ஓப்பனாக இருக்கும். நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் போகலாம். ஆறாம் ஃப்ரீ பண்ணி கூட போகலாம். நீங்கள் ஈவினிங் டைம்ஸில் கூட போகலாம். நீங்கள் அர்ஜென்ட்டாக எதுவும் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, எங்கே நிதானமாக போகலாம். நீங்கள் அது டைம் கிடைக்குது அங்கே ஆறாமல். ஒரு டைம் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் க்ளீனாக பார்த்துட்டு வந்துடலாம். திரும்பி நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் போனோன்னா விடுறதுல அவங்க 22 rupees திரும்பி பே பண்ணோம். நீங்கள் பே பண்ணால் தான் ஆகும். அப்போ அங்கேயே பார்க்கிங் இருக்குது. கம்ஃபர்ட்டில் பார்க்கிங் வந்து 2 wheeler பார்க்கிங் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. ஆறாமல் அங்கேயே பண்ணிக்கலாம். நீங்கள் ஆறாம் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். பார்க்கிங் எதுவும் பயம் இல்லை. ஆறாம் போயிட்டு வரலாம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாரும். நல்லா இருக்குது. ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஆறாமல் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. எல்லாம் எந்த இடத்துல பஸ்ஸுங்க இருக்குது. ஆறாமல் நீங்கள் தொம்பலூர்னா போதும், பஸ்ஸுங்க வருது.
முருகேஷ் பள்ளியான கெம்ஃபோர்ட் போது எல்லாருக்கும் தெரியும், ஆட்டோக்காரங்க எல்லாருக்கும் தெரியும். ஆறாம ஆட்டோல போயிட்டு வரலாம். நல்லா இருக்கு, இது பார்க்கறது நல்லா இருக்கு. போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா ஃப்ரெண்ட்ஸ்.